வேண்டாம்னு சொன்னேன், ஐஸ்கிரீம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். என்ன வச்சாச்சுலாம் குடிங்கன்னா குடிச்சதுல இருந்து இருமறி என்ன உடல் எனக்கு இருமி 3 நாளா இருமி உறங்கல. படுத்தாச்சுன்னா நல்ல இருமல், நெஞ்செல்லாம் வலிக்கும். ஆஸ்பத்திரிக்கு வர கூட்டிட்டு போக மாட்டேன். எனக்கு என்ன செய்யணும் தெரியல. நான் அங்க வாரேன், இவன் என்ன கொடுமை படுத்துவா. சடங்கு விட்டு கூட்டிட்டு போறேன். திரும்ப திரும்ப சொன்னேன் வேண்டாம் வேண்டாம், நம்ம இருக்க சிச்சுவேஷனுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீ சடங்கு கூட்டிட்டு போனாதான் நான் ஐஸ் குடிச்சேன். இப்ப எதுக்கு என்ன பத்தி இல்லாதது போலாதது எனக்கு மாமியார் கிட்ட மிச்சம். சரி, நான் அது வந்து சும்மா ஒரு 4 பெட்டி சேர்த்து போட்டாதான் என்ன எங்க அம்மா ஏசாது. இல்லன்னா நீ எவ்வளவு நாளும் இருமல வச்சுட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கா, குடிக்கிட்டா இருக்கான்னு கேட்பாங்க. அதனால நான் இப்போ நீ அங்க இருந்து என்ன புடுங்க வஜையற நீ என்ன கேட்பாங்க? அத நீ பதில் சொல்லு. அது ஒரு பிள்ளை மட்டும் பின்னால விட்டுக்கிட்டு நீ ரசிக்காதன்னா ரசிக்காம இருக்க முடியாதுமா. நீ ரசிப்ப, ரசிக்கிறது இல்ல, நீ ரசிப்ப, அத வந்து நீ பார்க்க மாட்ட, ரசிப்ப. ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. கேட்டீங்களா? அதாவது எனக்கு ஒரு 2-3 நாளா கடுமையான இருமல் கேட்டீங்களா. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சடங்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஐஸ் குடிக்க வச்சுட்டா கேட்டீங்களா. நம்ம வந்து இன்னைக்கு வந்து அவளை உண்டு இல்லைன்னு ஆக்க போறோம். எனக்கு முடியல, 2-3 நாளா உறக்கம் இல்லை, எனக்கு உறங்கல, ஃபுல்லா உறங்காம கிடக்க. எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கறங்கு, தலையெல்லாம் ஒரு மாதிரி வரும், இவ்வளவு உடல் மாதிரி தெரியல கேட்டீங்களா. இன்னைக்கு சடங்கு வீடெல்லாம் முக்கியமா, அதுல ஐஸ். சரியா, வாங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரியா, பொழிச்சுக்கோங்க. Few moments later. ஹலோ, ஆமா இப்ப பரவாயில்ல. ஆனா இருமல் இருக்கு. நம்ம தீபாவளியோட காய்ச்சல் இருந்து அது சரியாச்சு. அப்ப இருந்த சளியெல்லாம் சரியாயிட்டு. இருமல்லாம் சரியாயிதான் இருந்து. இவன் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு சடங்கு வீடுன்னு கூட்டிட்டு போறான். அவளுக்கு சடங்கு வீடை தவிர வேற எந்த வீடும் கிடையாது. கல்யாண வீடுனாலாம் பிரச்சனை இல்லை, சடங்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். கடைசியில பார்த்தா அங்க ஐஸ்கிரீம் வச்சாவ. ஐஸ்கிரீம் நான் வேண்டான்னு சொன்னேன், ஐஸ்கிரீம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். என்ன வச்சாச்சுலாம் குடிங்கன்னா குடிச்சதுல இருந்து இருமறி என்ன உடல் எனக்கு இருமி 3 நாளா இருமி உறங்கல. ஐயோ பாவம். எதுக்கு அவ சொன்னான்னு அவ சொன்னான்னா அவ குடிக்கலன்னா யாசுவா, யா வேஸ்ட் பண்றீங்கன்னு கேப்பா. அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியல. அதனால சரின்னு நான் குடிச்சேன். குடிச்சு நான் தான் படுங்க. அவன் ஜாலியா இருக்கா. நான் ரூம் மாதிரி உறங்கிட்டு இருக்கேன். இருமனா ஏசுவான்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல கடந்து உறங்கிட்டு இருக்கேன். 3 நாளா அவன் பக்கத்து ரூம்ல உறங்க. வழியில இருக்க ஃபுல்லா அவன் குப்பையா போட்டிருக்கான். அந்த இடத்துல வந்து நான் உறங்க. படுத்தாச்சுன்னா நல்ல இருமல், நெஞ்செல்லாம் வலிக்கும். ஆஸ்பத்திரிக்கு வர கூட்டிட்டு போக மாட்டேன். எனக்கு என்ன செய்யணும் தெரியல. நான் அங்க வாரேன், இவன் என்ன கொடுமை படுத்துவா. ஐயோ, ஐஸ் குடிக்க சொல்லி சடங்கு விட்டு கூட்டிட்டு போறான். சரி, நான் நாளை வரேன். இருமல் முடியல. சரி, ஓகே, பாய். நான் இருமலா இருக்கு. அம்மா பேசேச்சா சோர் பண்ணு மகளே. பேசேச்சா நீ யார்ட்ட பேசுற? சோர் இல்ல எல்லாம் நத்தி வச்சாச்சா? நீ உண்மையை சொல்ல மக்களே, உண்மை. இந்த பொதுவா இந்த பொண்ணுங்க தான் கல்யாணம் ஆகி போய்கிட்டு இந்த ஹஸ்பண்ட் வீட்டுல அது குத்தோம் இது குத்தோம் அம்மா மறுக்கு கால் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆப்போசிட்டா நடக்கும். நான் தான் வாக்கப்பட்டு வந்திருக்கேன். அப்ப நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். வாக்கப்பட்டு யார் வராங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏடா பொசுக்கு மலையாளம் பேசிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் வந்து நியாயமா இருக்கணும். ஆமா, நீ தான சடங்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போன. எனக்கு அன்னைக்கு அந்த ஐஸ்கிரீம் குடிச்சிருந்தானே எனக்கு இருமல். சடங்கு வீட்டுக்கு நான் தான் கூப்பிட்டேன், வந்தீங்க, ரைட், ஓகே. ஏன்னா போக வேண்டிய வீடு 3 நாள் வா பக்கத்துல வராங்க. புள்ளைக்கு பக்கத்துல வராங்க. ஓகே, ரைட். ஐஸ் வச்சப்போ நான் சொன்னேனா அந்த வச்சவங்க கிட்டே வேண்டான்னு. மக்கள் வைக்கவங்களே வேண்டான்னு. இல்ல இல்ல எனக்கு இருக்கட்டும், அவங்களுக்கு வேண்டாம்னா எடுத்துருங்க. அது வேற டைலாக். பிள்ளைக்கு இருக்கட்டும், அவளுக்கு எடுத்துருங்க. நான் குடிச்சேனா? அந்த சின்ன பிள்ளை 5 வயசு பிள்ளை நான் சொன்னதை கேட்டு ஐஸ் வேண்டான்னு சொல்லிச்சு. எருமா மாடு 35 வயசு ஆகுது உனக்கு. 35 வயசு ஆகுது. அந்த 5 வயசு பிள்ளைக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருந்தா நீயா மூப்படுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நீ கஷ்டப்படுற. நீ மூப்படுத்துறது நீ கஷ்டப்படுற. இதுல நான் எங்க வந்தேன்? ஏதோ நான் வாங்கி உனக்கு வாய் திணிச்சற ஏதில போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? மக்களே, அம்மட்ட நான் எடுத்து வாங்கி குடிச்சேன்னா எங்க அம்மா என்னல ஏசம்? என்ன தப்பு செய்ய? ஒண்ணா கேஸ்ல நீ ஓய் அடிச்சாலும் பிடிச்சாலும் அம்மா இல்ல. நான் அப்படியா? இல்ல அப்ப நான் அப்படியா? இல்ல நான் சொன்னா நீ உனக்கு அவ்வளவு பாலியாப்பா. ஒரு இடத்துல ஒரு பிளாக் மார்க் வந்தா
black mark தான் சரி மாத்த முடியாது. நீ இப்ப எனக்கு black mark எடுத்து கொடுத்து உனக்கு அடிப்பேன் நான் அடிக்க பேசு அடிக்கடி பேசு அப்ப பேசு இல்ல நான் ஏன்னா வாய் சாச்சி சொல்லுவானே மம்மி ஐஸ்கிரீம் வேண்டாம்னாங்க டாடி தான் வாங்கி சாப்பிட்டாங்க. சொல்லிரட்டு பாப்பா அவன் சொல்லிரட்டு அவன் பாத்துருவான். அவனுக்கு அடுத்து நான் வாழ்நாள் ஐயோ என்னதுக்கு அவனை இப்ப கூப்பிடாரு சும்மா அப்ப பயம் தட்டுது இல்ல? சரி சரி பயம் தட்டுது இல்ல? நீ பண்றது எல்லாம் போதும். கடைசியில படியை ஏன் மேல போடுவியா? நான் திரும்ப திரும்ப சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் நம்ம இருக்க சிச்சுவேஷன் இருக்குது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இது சாப்பிட்டது நீ இப்போ எல்லாம் ஓகே. நீ மூப்படுத்து தின்ன நீ அனுபவிக்கிற. நீ தலைவட்டு கூட்டு போனாதான் நான் ஐஸ் குடிச்சேன். நான் உனக்கு கண்டுக்கலன்னு வேற சொன்னேன் இல்லையா? ஐயோ நான் கண்டுக்கல. உனக்கு நான் டெய்லி கஷாயம் போட்டு தாரேனா? நான் டெய்லி கஷாயம் போட்டு தாரேனா இல்லையா? அது நீ சொன்னியா? கண்டுக்கவே இல்ல. ஆச்சுபத்திரிக்கு கொஞ்சம் பிட்டு கூட போட்டா நமக்கு ஆச்சுபத்திரிக்கு கொஞ்சம் பிட்டு கூட போட்டா இப்ப என்ன டைலாக் அடிச்சா? நீ கூட்டிட்டு போ. நானே கார் ஓட்டிட்டு போனேன். நீ தானே கார் ஓட்டிட்டு வந்த. நீ தானே கார் ஓட்டிட்டு வந்த. நீ என்ன சொன்னா கார்ல இப்ப என்ன கூட்டிட்டு போறேன்னு நான் சொல்லவே இல்ல. சரி சரி கை நான் சொல்லவே இல்ல. பனியன் கசக்கற இந்தியால நம்பர் 1 கம்பெனி அந்த பனியனுக்கு கம்பெனி விசுவாசம். டேய் இது பாரு சம்பளம் எத்தனை தர வாய் நம்ம டாபிக் சேஞ்ச் பண்ணாத. இப்ப எதுக்கு என்ன பத்தி இல்லாதது போலாதது எனக்கு மாமியார் கிட்ட நிச்சயம். சரி நான் அது வந்து சும்மா ஒரு 4 பெட்டி சேர்த்து போட்டாதான் என்ன எங்க அம்மா ஏசாது. இல்லன்னா நீ எவ்வளவு நாளும் இருமல வச்சிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கா புடிக்கிட்டா இருக்கான்னு கேட்பாவே என்கிட்ட. அதனால நான் இப்போ நீ அங்க இருந்து என்ன புடுங்க வஜையற நீ என்ன கேட்பாங்க? அது நீ பதில் சொல்லு. அது உனக்கு நான் என்ன தப்பு பண்ண நான் பதில் சொல்ல. நான் தப்பு அவங்க போய் சொல்லாம நான் தப்பு பண்ணா நான் இதுதான் காரணம் இதுதான் இப்படி ஆகணும் ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றேன். நான் எந்த தப்புமே சொல்லல. சரி வாடா இப்போ இங்க என்ன ஆயிரோ இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு நீ ஓ மேல தப்புன்னு சொல்லு. அப்பலாம் சொல்ல முடியாது. அப்பலாம் அவன அடிக்க முடியாது. உனக்கு அடி பண்ணி பேசு. சும்மா வாய் ஊத்துற பாருங்க. ஒழுங்கா கால் பண்ணி சொல்லு. அப்படி சொல்ல முடியாது. ஒழுங்கா கால் பண்ணி நீ தான் மூவ் பண்ணி வாங்கி சாப்பிட்டா நான் வேண்டான்னு கரெக்ட்டா ஒழுங்கா சொல்லு. அந்த சின்ன குழந்தை தடுக்கப்பா குழந்தை கேட். சரி குழந்தை கேட். அவன் இந்த இருமல் வந்ததோட அன்னைக்கு அத நீ கூட்டிட்டு போன நாள் நான் சாப்பிட்டேன். அத மட்டும் நான் சொல்லலாம். டியூஷன் செலிப்ரேஷன் வந்த அன்னைக்கு ஐஸ் சாப்பிடாதேனே அவன் சாப்பிடல. அன்னைக்கு உங்கள சாப்பிடாதீங்கன்னே 2 பவுல் எத்தனை 2 பவுல சோலோவா எடுத்துட்டேன். சரி சரி குடு வாட்டங்க. அடுத்து 2 வார கேப்ல சடங்கு வீடு வேண்டாம் நமக்கு ஒத்துக்காது. நம்ம இருக்க சிச்சுவேஷன் வேற வேண்டாம் வேண்டாம். சாயத்தை கூட்டிட்டு போனாடா மக்களே நான் சொன்னேன். அதாவது ஒருவன் குற்றம் ஒருவன் குற்றம் செய்வதை விட குற்றம் செய்ய தூண்டுபவர்களே நீ அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வெளியே வந்தா அதால தடுக்கும்போது கேட்கணும். அதுக்கு காது கொடுக்கணும். அப்படி தடுக்க வந்தேன். ஒரு பிள்ளை மட்டும் பின்னால விட்டுக்கிட்டு நீ ரசிக்காதன்னா ரசிக்காம இருக்க முடியாது. ரசிக்கிறது நீ ரசிப்ப அத வந்து நீ பார்க்க மாட்டே ரசிப்ப. ஆமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு பெண்ண நீ என்ன செய்வ? ரசிக்கிறது சொட்டதல இருந்து தேவல. ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்தா ஆமா பார்க்கலாம். சரி பார்க்கலாம். சரி தப்பு இல்ல. நீ மக்களே கான்செப்ட் ரொம்ப தள்ளி போகும். எனக்கு வீடியோ ரொம்ப அதிகமா போயிருக்கு. டைம் நான் வீடியோ செட் பண்ணி நீ நான் அடிக்கணும்னா அடிச்சு விட்டுரு மக்களே வீடியோ முடிச்சிடும். இங்க பாருங்க. ஆமா பிளான் பண்ணி தான். எனக்கு இப்போ நீ என்ன மாமியாட்ட போட்டு கொடுத்தது கூட பெரிய விஷயம் இல்ல. என்ன சொல்ற? ஒரு பொண்ணு வந்தா நீ ரெசிபியா? மக்களே அது சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் மக்களே. நீ ஒரு பொண்ணு வந்தா ரெசிபி. மக்களே அது சைட் அடிக்கிறது ரசிக்கிறது. ஒரு பொண்ணு வந்தா எப்படி ரெசிபி இன்சிஞ்சா ரெசிபி. மக்களே அது சைட் அடிக்கிறது மக்களே அப்படி. மக்களே யா மக்களே வீடியோ டைம் எடுத்துட்டு சும்மா அடிக்கல டக்கு அடிச்சு. அப்போ அடிச்சா நான் அவ்வளவுதான் நாளே அடிச்சிட்டு போவேன். அந்த இது தானே. அந்த இது தானே. மக்குனி. யோடி. முட்டை தாடி வை. அரே. குனி. இந்த பொசிஷன்ல ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் இருக்குமா? குனி. யோடி. என்ன செய்தாலும் ஆசைய கூடாது. அப்படியே வீடியோ புடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஒரு
முதல்ல